பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யோசுவா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவிடத்தில் வந்து அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். 14ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். தூர தேசத்திலிருந்து வருகிறோம் என்று சொன்னார்கள், உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அது பற்றி ஆண்டவருடைய வாக்கை கேளாமல் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். கிபியோனியரோடு யோசுவா தலைமையில் இஸ்ரவேலர்கள் பண்ணிக்கொண்டார் உடன்படிக்கை. அவர்கள் செய்த ஒரு தவறு நமக்கு நன்றாக தெரியும். அதை ஞாபகப்படுத்துவது போல ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இல்லாத ஒரு நாட்டின் பேரில் ஒரு தூதரகம் உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத்தில் வெஸ்ட் ஆர்டிகான்னு ஒரு நாடு உலகத்திலே கிடையாது. கைலாசா கூட இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் இது இல்லவே இல்லை. வெஸ்ட் ஆர்டிகான்னு ஒரு நாடு, வெஸ்ட் ஆர்டிகா நாட்டு தூதரகம்னு காசியாபாத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஹர்ஷ்வர்தன் ஜெயின்னு ஒருத்தர், அவர் தான் தூதரான், இந்த நாட்டு தூதரான். வாடகைக்கு ஒரு பெரிய பங்களாவை எடுத்து அதில் போர்டு போட்டு ஒரு 4 காரு, ஆடம்பர காரு. அந்த 4 காரும் தூதரங்கள் கார் நம்பர்லாம் வித்தியாசமாக இருக்கும். இந்திய நாட்டு நம்பர் இருக்காது, அந்த நாட்டு நம்பர் இருக்கும். இல்லாத ஒரு கற்பனையான 4 காருக்கும் 4 நம்பர், 12 போலி பாஸ்போர்ட். டிப்ளமேட்ஸுக்குன்னு தனியாக பாஸ்போர்ட் இருக்கு. அதாவது தூதரகத்தில் தூதராக இருக்கிறவர்கள், தூதரகத்தில் பெரிய அதிகாரியாக இருக்கிறவர்களுக்கு டிப்ளமோட்ஸ் பாஸ்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அரசு பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க, எம்பியாக இருக்கிறவங்க, அதுக்கு மேலே பதவிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நமக்கு இருக்கிற மாதிரி பாஸ்போர்ட் இருக்காது. டிப்ளமோட் பாஸ்போர்ட்டு அப்படின்னு ஒரு பாஸ்போர்ட் உண்டு. அந்த மாதிரி ஒரு 12 போலி பாஸ்போர்ட் வச்சுருக்காரு. மார்ஃபிங் பண்ணப்பட்ட புகைப்படங்கள், பெரிய பெரிய பிரதமர் ஜனாதிபதியோடு இருக்கிற மாதிரி ஒரு போலியான புகைப்படங்கள், இல்லை பல லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டிருக்கிறார். பலர் வேலை வாங்கி தருவதாக பலரிடத்தில் பணம் வாங்கியிருக்கிறார். பலர் ஏமாந்திருக்கிறார்கள். முன்பாவது ஒன்றும் கிடையாது, இப்போதான் கூகுளிலே தட்டி பார்க்கலாமே. வெஸ்ட் ஆர்டிகா நாட்டினுடைய தூதர்னா அப்படி ஒரு நாடு இருக்கா? கூகுளில் தட்டினா ஒரே நிமிஷத்தில் தெரிஞ்சிட போகுது. யாருமே தட்டி பார்க்கல, அதான் ஆச்சரியம். இல்லை இப்போதான் தட்டி பார்த்தாங்களான்னு தெரியல. அதே போல தான் யோசுவாவும் கிபியோனியர், ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, இந்த கானான் எல்லைக்குழுக்குள்ள குடியிருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் துரத்திடணும் அல்லது அவங்கள அழிச்சிடணும், அவங்களோட எந்த உடன்படிக்கையும் பண்ணக்கூடாது, ஒப்பந்தம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். சிலர் துரத்தப்பட்டார்கள், சிலர் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் கிபியோன்னு ஒரு பட்டணம், கிபியோனியர் அங்கே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம எப்படியாகிலும் அவங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கணும் என்று முடிவு செய்தார்கள். அவர்கள் ஏவியர் என்கிற இனத்தை சார்ந்தவர்கள். ஏவியர் கிபியோன் பட்டணத்தில் இருந்தவங்க. ஒரு வேஷம் போட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்த மாதிரி, துணியெல்லாம் பழசான மாதிரி, அழுக்கான மாதிரி, செருப்பு தேஞ்சு போன மாதிரி, அவங்க அப்பமெல்லாம் அப்படி பூசணம் பூத்து போன மாதிரி, அந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு நாடகம் ஆடி தூர தேசத்துலேருந்து வர, எந்த தேசம்னு பேரை கூட இவங்க கேட்கல. யோசுவா பாருங்க, எந்த தேசத்துலேருந்து வரீங்க, உங்கள் நாட்டு பேர் என்ன, உங்கள் நாட்டு ராஜா பேர் என்ன, எதுவுமே கேட்கல. தூர தேசம், வேஷத்தை பார்த்தாங்க, பரிதாபமாக இருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக இருக்குது, செருப்பெல்லாம் பிஞ்சு போயிருக்கு, கொண்டாந்து ரொட்டியெல்லாம் பூசணம் பத்து போயிருக்கு. எப்படி பூசணம் பற்றின ரொட்டி அவங்க தயாரித்தாங்கன்னு தெரில. ரொம்ப நாளாக ஒருவேளை வச்சு பிளான் பண்ணி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டால் அவங்கள கொல்லக்கூடாது. அவங்கள கொல்வது மட்டும் இல்லை, அவங்கள யாராவது கொல்ல வந்தால் போய் காப்பாற்றணும். அதான் ஒப்பந்தம், அதான் உடன்படிக்கை. எப்படி ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, தேவனுடைய வாக்கை கேளாமல், கர்த்தருடைய வாக்கை கேளாமல். அப்போ ஒருத்தர் சொல்கிறத நம்புறதா வேண்டாமா? ஒன்று விசாரித்து பார்க்கலாம், அது நல்லது. விசாரித்து பார்க்குறோமோ இல்லையோ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஜெபம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரா, இவர் சொல்கிறத நம்புறதா வேண்டாமா?
ஒருவேளை அவர் நல்லவராக இருப்பார், அவருக்கு தப்பான தகவல் வந்திருக்கும், அவர் சொல்றது தப்பா இருக்கலாம். இப்போ ஒருத்தர் சொல்றது திருமண விஷயமா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், படிப்பு விஷயமா இருக்கலாம், பண விஷயமா இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம். ஒருத்தர் சொல்றத நம்புறதா வேண்டாமா? ஊழிய விஷயமா இருக்கலாம். ஒருத்தர் சொல்றத நம்புறதா வேண்டாமா? ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணணும், விசாரிக்கணும். ஆண்டவர் எந்த விதத்திலாவது பேசுவார். என்கிட்ட எங்க ஆண்டவர் பேசுவார்னு சொல்ல நினைக்கக்கூடாது. எப்படியாவது சூழ்நிலைகள் மூலம் யார் மூலமாவது பேசுவார். கல்லுகள் கூட கூப்பிடுன்னு சொன்னார் ஆண்டவர். கழுது கூட தீர்க்க தரிசனம் சொல்லிச்சு. இவங்க விசாரிக்காம கடைசியில் அவங்க கிட்ட ஒப்பந்தம் பண்ணி மற்றவங்கெல்லாம் தாக்க வந்தாங்க. நீங்கள் போய் அவங்ககிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டீங்க, மற்ற பக்கத்து நாட்டுக்காரெல்லாம் அவங்ககிட்ட போருக்கு வந்து, அப்போ இவங்களும் போய் போரில் ஈடுபட்டு அவங்கள காப்பாற்ற வேண்டியதாயிடுச்சு. கடைசியில் வேற வழி இல்லாமல் அவங்கள தண்ணி எடுப்பதற்கும் விறகு உடைக்கிறதுக்கும் தொழிலாளர்களாக வைத்துக் கொண்டார்கள். அதனால தேவனிடத்தில் வார்த்தையை கேட்டு தேவனிடத்தில் விசாரித்து ஒருவர் சொல்வது சரியா தவறா என்று நாம் முடிவு செய்ய வேண்டும், முடிவெடுக்க வேண்டும். ஆமென்.